வெல்கம் டு வில் டு வின் மேக்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 5 டாபிக் 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி பார்ட் 2. அதில் எக்ஸசைஸ் நம்பர் 5.1க்குரிய ஃபார்முலாஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வித் சென்டர் 0,0 அண்ட் ரேடியஸ் r. ஸோ சென்டர் 0,0 அப்படின்னா என்னதுன்னா ஆரிஜின், சென்டர் ஆரிஜின். ஸோ அப்போ ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வித் சென்டர் ஆரிஜின் அண்ட் ரேடியஸ் ஆர் அப்படின்னா ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ செகண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வித் சென்டர் h, அண்ட் ரேடியஸ் ஆர் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ சர்க்கிளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் plus y minus k the whole square is equal to r square. X minus h the whole square plus y minus k the whole square is equal to r square. So இந்த ஃபார்முலாவில் சென்டர் பார்த்தீங்கன்னா h, k and radius r. ஸோ எப்போ சர்க்கிளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், சர்க்கிளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் சென்டர் வந்து h, k and radius r. ஸோ அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் இன் ஜெனரல் ஃபார்ம். ஸோ சர்க்கிளோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இது. ஸோ இப்போ பார்க்க போகிறது சர்க்கிளோடைய ஜெனரல் ஃபார்ம். ஸோ ஜெனரல் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஜெனரல் ஃபார்மில் அதோடைய சென்டர் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -g, -f. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் சென்டர் வந்து h, kன்னு இருக்கும். ஜென்ரல் ஃபார்மில் வந்து சென்டர் ஃபார்முலா -g, -f அப்படின்னு எழுதணும். ஸோ அடுத்து அதோடைய ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆறுன்னு இருக்காது. ஸோ இங்கே வந்து நம்ம ஆர் இருக்கும், அதனால் டேரெக்டாக நம்ம ஆர் ரேடியஸ் எடுத்துடலாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில். ஜென்ரல் ஃபார்மில் வந்து ரேடியஸுக்கு ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா √g ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி, √g ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. இது ரேடியஸ்க்குரிய ஃபார்முலா. ஸோ ஜென்ரல் ஃபார்மில் சர்க்கிளுடைய ஜென்ரல் ஃபார்முடைய சென்டர் வந்து -g, -f அண்ட் ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு √g ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. ஸோ சர்க்கிளுடைய ஈக்குவேஷன்லேயே 3 பார்ட்டு பார்த்துருக்கீங்க. ஒன்று வந்து சென்டர் வித் ஆரிஜின் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இன்னொன்று சென்டர் h, k and radius r. Standard form உடைய equation x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. Third வந்து circle உடைய general form. General form வந்து x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0. So இதோடைய center -g, -f and radius r equal to √g square plus f square minus c. சரிங்களா? இதான் 3 circle உடைய form. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வித் என் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி டயமீட்டர். ஸோ டயமீட்டருடைய 2 என் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என் பாயிண்ட் x1, y1 எடுத்துக்கிறணும். இன்னொரு பாயிண்ட்டை வந்து x2, y2ன்னு எடுத்துக்கிறணும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிளுடைய ஃபார்ம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x மைனஸ் x1 இன்ட்டு x மைனஸ் x2 ப்ளஸ் y மைனஸ் y1 இன்ட்டு y மைனஸ் y2 இஸ் ஈக்குவல் டு 0. So equation of the circle with n points of the diameter formula x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 is equal to 0. Fifth concept, equation of the tangent and normal to the circle. Equation of the tangent and normal to the circle. So circle லையே இப்போ என்ன type of circle வச்சு tangent and normal apply பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், அதாவது ஆரிஜின் சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷனோட ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க x1, y1 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷனும் ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 ப்ளஸ் y1 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், x1 ப்ளஸ் y1 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ நார்மல் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா xy1 மைனஸ் yx1 ஈக்குவல் டு 0. டேஞ்சன்ட் அண்ட் நார்மல்குரிய ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து 6th பார்ட்டில் equation of the tangent and normal to the circle
using the formula x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0. அதாவது சர்க்கிளோடைய ஈக்குவேஷன் வந்து ஜென்ரல் ஃபார்ம் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் ஃபார்ம் வித் ஒரு பாயிண்ட் x1, y1. ஸோ ஒரு சர்க்கிளோடைய ஜென்ரல் ஃபார்மும் அதோடைய பாயிண்ட்டும் வந்தால் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல்க்குரிய ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட்டுக்கு ஃபார்முலா வந்து x1 plus y1 plus g of x plus x1 plus f of y plus y1 plus c is equal to 0. இது டேஞ்சன்ட்டுக்குரிய ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ அடுத்து நார்மல்க்குரிய ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் இல்லாமல் நம்ம ப்ராப்ளமில் போடலாம். ஆனால் டேஞ்சண்ட்டை வச்சு நம்ம நார்மலுக்கு மாற்றிடலாம். சப்போஸ் 2 மார்க்கில் நார்மல் மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சு நீ டைரெக்டாக அப்ளை பண்ணி ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ y x1 minus x y1 plus g of y minus y1 minus f of x minus x1 is equal to 0. இது நார்மல்க்குரிய ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அண்ட் நார்மலே சர்க்கிள் உள்ள 2 டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஆரிஜினில் வச்சு கொடுத்துருப்பாங்க, ஆரிஜின் சர்க்கிள் வித் பாயிண்ட் 1 பாயிண்ட் x1, y1. ஸோ x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் வித் x1, y1. இன்னொன்று சர்க்கிளுடைய ஜென்ரல் ஃபார்ம் வித் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ டேஞ்சன்ட்டுடைய ஃபார்முலா இந்த டைப்பில் அப்ளை பண்ணணும். டேஞ்சன்ட் அண்ட் நார்மல்க்குரிய ஃபார்முலா இந்த டைப்பில் அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ சர்க்கிள் என்ன டைப்பில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குரிய ஃபார்முலாவை தேர்ந்தெடுத்துக்கணும். டேஞ்சன்ட்டுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கணும். ஸோ நமக்கு 2 டைப்பில் இருக்குது. ஒன்று சர்க்கிள் வித் ஆரிஜின் ஒரு டைப்பில் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று சர்க்கிளோடைய ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சர்க்கிள் வித் ஆரிஜினில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டைப்பில் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இந்த 2 ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணிக்கிறணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் ஆஃப் தி லைன் y is equal to mx plus c to be a tangent to the circle. ஸோ இந்த சர்க்கிள் இந்த லைன் y equal to mx plus cன்ற லைன் வந்து சர்க்கிளோடைய டேஞ்சண்ட்டாக அமையணும் அப்படின்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த சர்க்கிள் வச்சு அப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ சர்க்கிள் வித் ஆரிஜின் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். சர்க்கிளோடைய ஃபார்ம் பார்த்துக்கிறோம், என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போ தான் அதோடைய கண்டிஷன் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். சர்க்கிளுடைய கண்டிஷன் வந்து எதில் இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் அப்படின்ற சர்க்கிளுடைய ஈக்குவேஷனுக்கு கண்டிஷன் டு பி a tangent என்ன? c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் m ஸ்கொயர். c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் m ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அடுத்து 8th கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, த சர்க்கிள் த்ரூ த intersection of the intersection of எதுவும் intersect ஆகுது. the line lx plus my plus n is equal to 0ன்ற லைனும் the circle general form x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0 அப்படின்ற சர்க்கிளும் ஒரு லைனும் சர்க்கிளும் intersect ஆகும்போது equation of the intersection line எப்படி எழுதலாம்? ஃபார்முலா ஃபஸ்ட்டு சர்க்கிள்குரியது வந்துடணும். சர்க்கிளோட ஈக்குவேஷனை போட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ப்ளஸ் கான்ஸ்டன்ட் லேம்டா இன்ட்டு இந்த லைனோட ஈக்குவேஷனை கொண்டுட்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு சர்க்கிளோட ஈக்குவேஷன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு லைனுக்குரிய ஈக்குவேஷன். லைனோட ஈக்குவேஷன் என்ன இருக்குது? lx ப்ளஸ் my ப்ளஸ் n ஈக்குவல் டு 0. அடுத்து 9th கான்செப்ட், த பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட் p of x1, y1 with respect to a given circle x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0 in the plane containing the circle is. அதாவது இந்த பாயிண்டோடைய பொசிஷன் என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எந்த ஈக்குவேஷனில்? சர்க்கிளோடைய ஜென்ரல் ஃபார்ம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c is equal to 0 அப்படின்ற ஜென்ரல் ஃபார்மில் இந்த பாயிண்டோடைய பொசிஷன் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த ஈக்குவேஷனில் கொண்டு வந்து அப்ளை பண்ணுவோம். எக்ஸ் இருக்க இடத்துல இந்த எக்ஸோடைய பாயிண்ட் வேல்யூவையும் ஒய்யோடைய வேல்யூவையும் கொண்டு வந்து அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணும்போது இங்கே ஜென்ரலாக என்ன எழுதுவோம்னா, இங்கே பாயிண்டில் x1 y1 வச்சுருக்கோம். அப்போ எப்படி வரும்? x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் ப்ளஸ் 2gx1 ப்ளஸ் 2fy1 ப்ளஸ் c. இந்த xy அண்ட் வேல்யூவை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ பாசிட்டிவில் வந்துருந்துச்சு அப்படின்னா, அதாவது கிரேட்டர் தென் 0.
ஒன்று பாசிட்டிவில் வந்திருக்கான்னு பாருங்கள், கிரேட்டர் தென் 0வான்னு பாருங்கள், இல்லை 0ல் வந்திருக்கான்னு பாருங்கள், இல்லை நெகட்டிவில் வந்திருந்தால் லெஸ் தென் 0. ஸோ அப்போ கிரேட்டர் தென் 0 உங்களுக்கு வேல்யூ வந்து எல்லா வேல்யூ அப்ளை பண்ணும்போது டோட்டல் கால்குலேஷன் பாசிட்டிவாக வருது அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்து எழுதணும்? கிரேட்டர் தென் 0ல் வரும்பொழுது the point x1, y1 lies outside the circle அப்படின்னு எடுத்து எழுதணும். டோட்டல் வேல்யூ வந்து பாசிட்டிவாக வரும் பொழுது அந்த பாயிண்ட்டுடைய பொசிஷன் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் P of x1, y1 lies outside the circle. இப்போ சப்போஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூ 0 ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட் P of x1, y1 lies on the circle. சரிங்களா? அப்போ நெகட்டிவில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, லெஸ் தென் 0ல் வருது அப்படின்னா the point P of x1, y1 lies inside the circle அப்படின்னு எடுத்து எழுதணும். சரிங்களா? ஸோ 3 கண்டிஷன் இருக்குது. ஈக்குவேஷன் ஆஃப் தி ஜென்ரல் ஃபார்மில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கிற வேல்யூ பாசிட்டிவில் வந்திருக்கு அப்படின்னா அதாவது கிரேட்டர் தென் 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரேட்டர் தென் 0ல் வருது அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்து எழுதணும்? ஸ்டேட்மெண்ட்டு லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள் அப்படின்னு எடுத்து எழுதணும். 0ல் வருது அப்படின்னா பாயிண்ட் P of x1, y1 லைஸ் ஆன் தி சர்க்கிள் அப்படின்னு எடுத்து எழுதணும். நெகட்டிவில் வருது அப்படின்னா லெஸ் தென் 0ன்னு அர்த்தம். ஸோ லெஸ் தென் 0வாக இருக்கும் பொழுது பாயிண்ட் P of x1, y1 லைஸ் இன்சைட் த சர்க்கிள் அப்படின்னு எடுத்து எழுதணும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.